எஃபெக்டிவ் பேரண்டிங் சைக்காலஜியில் இப்போ நம்ம மூணாவது கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, பேரண்டிங்கோடைய வகைகள் என்ன, எத்தனை வகையான பேரண்டிங் இருக்கு, எந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம பேரண்டிங்கில் ஃபேஸ் பண்ணுறோம், அதை ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் யார் பேரண்டிங் பண்ணுறாங்களோ அந்த பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க தன்னுடைய பிலீவ்ஸை எப்படி மாற்றணும், லவ் லாங்குவேஜை பயன்படுத்தி தன்னுடைய குழந்தைகளை எப்படி ஈர்க்கணும், இது நம்ம ரெண்டாவது வீடியோவில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது வீடியோ. எஃபெக்டிவ் பேரண்டிங் சைக்காலஜியில் மூணாவது வீடியோ நம்ம பார்க்க போறோம். அந்த வீடியோட டாபிக்கை பாருங்க, பாசிட்டிவ் பேரண்டிங் லாங்குவேஜ். உங்களுடைய பேரண்டிங் உடைய லாங்குவேஜை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க குழந்தைகளிடத்துல பேசுறீங்க பாத்தீங்களா, அந்த வார்த்தை தான் இப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையாக மாறி நிக்குது. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன, உங்களுடைய வார்த்தை தான் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை இப்படி மாத்திருக்கு. அது நெகட்டிவாக சொல்லப்பட்டதின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை நெகட்டிவான வாழ்க்கையை போய் கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு கிளாஸ்ல அழுக்கு தண்ணி இருக்கு. இந்த அழுக்கு தண்ணியை எப்படி நீங்க நல்ல தூய்மையான தண்ணியாக மாற்ற முடியும் தெரியுமா? எந்த கிளாஸ்ல அந்த அழுக்கு தண்ணி இருக்கும், அந்த அழுக்கு தண்ணி இருக்கிற கிளாஸ்ல நல்ல தண்ணி அப்படியே ஊத்திக்கிட்டே இருங்க. இப்போ என்ன ஆகும்னா, அந்த கெட்ட தண்ணி இருக்கு, அது வெளியே போய் நல்ல தண்ணி உள்ள ஆட கடைசியில் அந்த கிளாஸ் முழுக்க நல்ல தண்ணி மாறிடும். அதே மாதிரி தான் உங்களுடைய குழந்தைகளுடைய மனசு. நீங்க பயன்படுத்தின லாங்குவேஜ்னால அவங்களுடைய மனதில் ஃபுல்லாமே டஸ்ட் இருக்கு, அழுக்கு இருக்கு. அது உண்டாக்கியவர்கள் நீங்க தான். அதை மனசால அக்செப்ட் பண்ணணும். எந்த வார்த்தை அவங்களுடைய வாழ்க்கையை தவறாக மாற்றியதோ இப்போ அதே வார்த்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையை பாசிட்டிவாக மாற்ற போகிறது. அதான் பாசிட்டிவ் பேரண்டிங் லாங்குவேஜ். எப்படி குழந்தைகளிடத்துல நம்ம பேசலாம் சொல்லிட்டு ஒரு 10 விஷயத்தை நான் எடுத்து வச்சிருக்கேன். டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற சென்டென்சஸ் இதை நீங்க பயன்படுத்தி நீங்க எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம். முதலாவது விஷயம், கிரையிங் இமோஷனல் சப்போர்ட். குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்காங்க, அந்த சமயத்துல இமோஷனல் சப்போர்ட் நம்ம எப்படி கொடுக்கணும்? குழந்தைங்களை பார்த்து டோன்ட் கிரை, நீ அழாதன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நம்முடைய மைண்ட் இருக்கா, அதுக்கு நோவோட இமேஜ் கிடையாது, டோன்டோட இமேஜ் அதை கிரியேட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பெரிய யானையை நீங்க யோசிக்காதீங்க. யோசிக்காம இருக்க முடியுமா? நீ கண்டிப்பா யோசிச்சிருவீங்க. நான் சொல்ல வர்றது இல்லை, வேண்டாம், இந்த இமேஜ் மைண்ட்ல உண்டாகாது. அதே மாதிரிதான் நீங்க டோன்ட் கிரைன்னு உங்களுடைய குழந்தைங்க அழும்போது சொல்லி பாருங்க, இன்னும் குழந்தைங்க அழ ஆரம்பிப்பாங்க. நம்ம யோசிப்போம், நான் அழ வேண்டாம் தானே சொன்னேன், இதுக்கு ஏன் அழுதுகிட்டே இருக்குன்னு நம்ம ஆச்சரியப்படும். அது காரணம் என்ன தெரியுமா? இந்த டோன்டோடைய இமேஜ் உங்களுடைய குழந்தைகளுடைய மைண்ட்ல கிரியேட் ஆகல. அதனால டோன்ட் கிரைன்னு சொல்லாதீங்க. குழந்தைங்க அழும்போது லெட்ஸ் சிட் and talk about it. வா உட்காரு, அதை பத்தி பேசலாம், இப்படி சொல்லி பாருங்க. வா உட்காரு, அதை பத்தி பேசலாம். இப்போ குழந்தைங்க அமைதியாயிட்டு தன்னுடைய பிரச்சனை என்னன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ரெண்டாவது, த்ரோயிங் திங்ஸ் சேஃப்டி. உங்களுடைய குழந்தைகள் பொருட்களை தூர போட்டுட்டே இருக்கும் போது, எரியும் போது அந்த பொருட்களை எரிவதை விட்டும் உங்களுடைய குழந்தைகளை எப்படி தடுப்பது, அந்த குழந்தையை விட்டும் அந்த பொருளை எப்படி சேஃப் பண்றது கேட்டா, டோன்ட் த்ரோன்னு சொல்லாதீங்க. இது நெகட்டிவான விஷயம். டோன்ட் த்ரோன்னு சொல்லாதீங்க. ப்ளீஸ் பிளேஸ் இட் ஆன் த ஃப்ளோர். அந்த பொருளை அந்த தரையில அப்படியே வச்சிருக்கு. இப்படி நீங்க சொன்னா வச்சுக்கோங்களேன், இப்படி உங்களுடைய குழந்தைகிட்ட நீங்க சொன்னா வச்சுக்கோங்களேன், உங்க குழந்தை அந்த பொருளை அந்த இடத்துல வச்சிரும். நீங்க டோன்ட் த்ரோன்னு சொன்னா டோன்டோட இமேஜ் வராது, இன்னும் தூக்கி வீசும். அதனால ப்ளீஸ் பிளேஸ் இட் ஆன் த ஃப்ளோர், அந்த பொருளை அந்த தரையில அப்படியே வச்சிரு, இப்படி சொல்லுங்க. அதே மாதிரி எல்லிங். உங்களுடைய குழந்தைங்க நல்லா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு மாதிரி கதறாங்க. அப்படி கதறும் போது ஸ்டாப் எல்லிங்னு சொல்லாதீங்க, கத்தாதேன்னு சொல்லாதீங்க. இந்த ப்ளீஸ் வார்த்தையை பயன்படுத்தி சாஃப்ட் வாய்ஸ் ப்ளீஸ், உங்களுடைய வாய்ஸை நீ கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கிரு, மென்மை ஆக்கிரு, இப்படி நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி குழந்தைங்க சேடா இருக்கிறாங்க. இப்போ சேடாக இருக்கும் போது குழந்தைங்கள்ட்ட நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க, ஏன் கவலையா இருக்க, ஏன் ஒரு மாதிரியா உட்காந்துருக்கேன், ஏன் மூஞ்சி சிடு மூஞ்சி மாதிரி வச்சுட்டு உட்காந்துருக்கேன், இப்படி சொன்னா வச்சுக்கோங்க, அந்த ஏன் அதெல்லாம் மைண்ட்ல இமேஜ் உண்டாகாது. சிடு மூஞ்சி அந்த இமேஜ் மைண்ட்ல உண்டு, இன்னும் சிடு மூஞ்சி ஆயிரும் உங்க குழந்தை. ஏன் வருத்தத்துல உட்கார்ந்துருக்க, இப்படி கேட்டா வச்சுக்கோங்களேன், இன்னும் வருத்தத்துடைய இமேஜ் மைண்ட்ல கிரியேட் ஆகும். ஐ கேன் see you are feeling right now. இது மட்டும் சொல்லுங்க. உன்னுடைய ஃபீலிங்கை என்னால உணர முடியுது, என்னால பார்க்க முடியுது, நீ ஏதோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இது மட்டும் சொல்லுங்க. அதுக்கு அடுத்த குழந்தைங்க உங்களை தன்னுடைய இமோஷனல் சப்போர்ட்டராக பார்க்க ஆரம்பிச்சிரும். அதுக்கு அடுத்த உங்கள்கிட்ட தன்னுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணும். நீங்க நினைச்சு பாருங்க, உங்களுடைய குழந்தைங்க அழுவும் போது ஏன் அழுவுற, ஏன் கவலையா இருக்க அப்படி சொன்ன உங்களுடைய குழந்தைங்க உங்கள்கிட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிருப்பாங்களா? பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்க இப்படி கேட்டு பாருங்க, நான் உன்னுடைய ஃபீலிங்ஸை பார்க்க முடியுது, உணர முடியுது, இது மட்டும் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து அவங்களுக்கு
தேவை இருந்தால் அவங்க ஷேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்கள் சொன்ன வார்த்தை அவங்களோட மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கும். எனக்குன்னு இமோஷனல் சப்போர்ட் என் பேரண்ட்ஸ் மூலமாக கிடைக்கும். அந்த விஷயம் அவங்களுடைய மைண்டில் சுற்றிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, 5வது விஷயம் ஹோம்ஒர்க் ஸ்டடி. உங்களுடைய குழந்தைகளை நீங்க ஹோம்ஒர்க் ஏன் பண்ணலன்னு கேட்க போறீங்க. எப்படி கேட்பீங்க? why have not you done your homework yet? நீ இதுவரைக்கும் உன்னுடைய ஹோம்ஒர்க்கை ஏன் முடிக்கல? இப்படி தானே கேட்பீங்க. இப்படி கேட்க கூடாது. ஏன்? இதனுடைய இமேஜ் இருக்கா, why யோட இமேஜ் மைண்ட்ல கிரியேட் ஆகாது. நீங்க இப்படி சொல்லுங்க, let's see how we can complete your homework together. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ பாரு நம்ம 2 பேருமே சேர்ந்து எப்படி உன்னுடைய ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்படி நீங்க சொன்னா வச்சுங்களேன், குழந்தைங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு சப்போர்ட்டாக என்னுடைய தாய் இருக்கா, என்னுடைய அப்பா இருக்காங்க, நான் தனியாளாக கிடையாது. குழந்தைகள்கிட்ட ஒரு டாஸ்க் கொடுத்தா வச்சுங்களேன், அவங்க தனியாக செய்யும் போதுதான் அவங்க மனசுல பயம் ஏற்படும். நான் எப்படி தனியா ஸ்பேஸ் பண்ண போறேன், நான் எப்படி தனியா இதை செய்ய போறேன், என்னால தனியா செய்ய முடியுமா சொல்லி அவங்களுக்கு மனசுல இருக்கிற அந்த தனிமைனால பயம் உண்டாகும். ஆனா நீங்க டுகெதர் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணி வச்சுங்களேன், நம்ம 2 பேருமே எப்படி ஒன்னாக சேர்ந்து இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணலாம் நீங்க குழந்தைகள்கிட்ட சொல்லும் பொழுது அவங்க இமோஷனலி உங்களை தன்னுடன் ஃபீல் பண்றாங்க. அதனால அவங்க ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்கார்ந்தாலே போதும். அதுக்கு அடுத்தது ஈட்டிங் ஃபுட். உங்க குழந்தைங்களை நீங்க சாப்பிட சொல்ல போறீங்க. எப்படி சொல்லுவீங்க? ஈட் யுவர் ஃபுட் நவ். உன் சாப்பாடு இப்போவே சாப்பிடு. இப்படி நம்ம சொல்லும்போது இது ஹிட்லர் ஸ்டைல் ஆயிரும். ஹிட்லர் ஸ்டைல்னா என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், இல்லைனா தெரியாது. ஹிட்லர் ஸ்டைல்னா என்னன்னா, குழந்தைகள்கிட்ட கட்டளை இடுறது. நீ இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் சொல்லி குழந்தைகளுக்கு நாம் கட்டளை இடுதல் இருக்கிறதே, இதுக்கு பேர் தான் ஹிட்லர் ஸ்டைல். இது கூடாது. நீங்க குழந்தைகள்கிட்ட என்ன சொல்லணும்னா, ஈட் யுவர் ஃபுட் நவ். இப்போ உன்னுடைய உணவை நீ சாப்பிடு. இப்படி சொல்லக்கூடாது. நீங்க குழந்தைகள்கிட்ட சொல்ல வேண்டியது, லெட்ஸ் என்ஜாய் திஸ் மீல் டுகெதர். வா, இந்த உணவை நம்ம 2 பேருமே ஒன்னாக சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த மீலை நம்ம 2 பேருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கேயும் டுகெதர் வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேயும் குழந்தை தன்னை உணராது, தன்னை தனிமையா உணராது. இந்த இடத்துல குழந்தை என்ன ஃபீல் பண்ணணும்னா, என்ன இந்த இடத்துல குழந்தை உணரும் தெரியுமா? என்ஜாய்மெண்ட். நீங்க சாப்பிடணும் சொல்லல இந்த இடத்துல, லெட்ஸ் என்ஜாய் திஸ் மீல் டுகெதர். இந்த உணவை வா ஒன்னா சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ அந்த குழந்தைக்கு அந்த சாப்பிட்றது ஒரு பர்டனாக தெரியாது, ஒரு சுமையாக தெரியாது. நான் என் பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறேன் அப்படிதான் அதை நினைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது கிளீனிங். இது நிறைய பேரண்ட் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, தனிப்பட்ட முறையில் கேட்டிருந்தாங்க, என் குழந்தை க்ளீன் பண்ண மாட்டேக்கு, எந்த வேலையும் பண்ண மாட்டேக்கு அப்படி சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஏன் பண்ண மாட்டேங்குங்கன்னா, உங்களுடைய குழந்தைங்க ஏன் உங்களுடைய வீட்டை குப்பை ஆக்குறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற வார்த்தை ஸ்டாப் மேக்கிங் அ மெஸ். குப்பை ஆக்குறதை நிறுத்துன்னு நீங்க சொல்றீங்க. எப்படி டோன்டோடைய இமேஜ் மைண்ட்ல கிரியேட் ஆகாதோ அதே மாதிரி தான் ஸ்டாப்போடைய இமேஜும் கிரியேட் ஆகாது. ஸ்டாப் மேக்கிங் அ மெஸ் நீங்க சொன்னீங்கன்னா குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் குப்பை ஆக்குவாங்க. ஏன்னா ஸ்டாப்போடைய இமேஜ் கிரியேட் ஆகலை. அடுத்த நீங்க வருவீங்க கவுன்சிலிங் கொடுக்குறவங்கள்ட்ட, கவுன்சிலர்கிட்ட நீங்க வந்து, என் பிள்ளைங்க பேச்சே கேட்க மாட்டேங்குது, புரியுற மாதிரி பேசினா தான் அந்த குழந்தை கேட்கும். இப்போ பாசிட்டிவாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? லெட்ஸ் புட் எவ்ரிதிங் பேக் இன் இட்ஸ் பிளேஸ். எல்லாத்தையும் அந்த இடத்துல, அந்த பொருளோட இடத்துல அப்படியே வச்சிரு, திருப்பியும் வச்சிருன்னு சொல்லணும். அடுத்தது பாருங்க, ஸ்க்ரீன் டைம். இதுவும் நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயம். என் குழந்தை எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்குன்னா, நீங்கள் சொல்கிற விஷயம் ஸ்டாப் யூஸிங் த ஃபோன், ஃபோன் யூஸ் பண்ணாத, ஃபோன் யூஸ் பண்ணுறதை நிறுத்து, இப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸ்டாப்போடைய இமேஜ் மைண்டு கிரியேட் பண்ணாது. அந்த குழந்தையோடைய மைண்ட் என்ன தெரியுமா கிரியேட் பண்ணும்? யூஸிங் த ஃபோன் தான் மைண்டில் இமேஜ் கிரியேட் ஆகும். நீங்கள் ஸ்டாப் யூஸிங் த ஃபோன் சொன்ன வச்சுக்கோங்களேன், மைண்டு இமேஜஸில் தானே யோசிக்கும். அப்போ அந்த குழந்தை தன்னை ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியே உணரும், மைண்டில் இமேஜ் கிரியேட் பண்ணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணும். அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுவீங்க, என் குழந்தைய பேச்சே கேட்க மாட்டேங்குது, நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லலைங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? லெட்ஸ் டூ another fun activity after this. இதுக்கு பிறகு நீ இன்னொரு ஃபன் ஆக்டிவிட்டியை செய்யலாம். இப்போ குழந்தையோட மைண்ட் என்ன ஆகும்? ஓ, இப்போ நான் செய்கிறது ஸ்க்ரீனில் இருக்கேன், ஆக்சுவலில் நான் சந்தோஷமாக இல்லை, நான் ஏதோ ஒரு கண்ணாடியை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கேன். அப்போ என் பேரண்ட்ஸ் எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் கொடுக்க போகிறாங்க, உண்மையிலே நாங்கள் ஃபன் பண்ண போகிறோம், அப்படி அந்த குழந்தையோட மைண்டில் க்ரியேட் ஆகும். அப்போ அந்த குழந்தை ஃபோனை சைடில் வச்சிடும். அதுக்கு அடுத்தது மார்னிங் ரூட்டீன். இதுவும் நிறைய பேருக்கு பிரச்சனை. காலையில் எழுப்புனா எந்திரிக்கவே மாட்டேக்கு. வேக்கிங் அப், அதாவது குழந்தைங்களை எழுப்புறது. நம்ம எப்படி எழுப்போம்? வேக்கப் நவ் யூ ஆர் லேட். சீக்கிரமாக எந்திரி, நீ லேட்டாக இருக்க. இப்படி சொல்லக்கூடாதுங்க.
இப்படி சொல்கிறதுனால ஏதாவது ரொம்ப டீசெண்டாக நான் எழுதியிருக்கேன். சில வீட்டிலலாம் என் வீட்டில் உட்பட எரும மாடு எந்திரி டைம் ஆயிடுச்சு இன்னுமா தூங்கிட்டே இருப்பேன் இப்படி சொல்லுவாங்க. இப்படி சொல்லக்கூடாது. லெட்ஸ் ஸ்டார்ட் த டே ஃப்ரெஷ் அண்ட் ஹாப்பி. ஸ்டார்ட் பண்ணு. நாள் இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நாள் சந்தோஷமாக இருக்குது, உனக்காக தான் காத்துக்கிட்டே இருக்குது, உன் நாளை நீ தொடங்கு இப்படி சொல்லணும். இப்போ உங்களுடைய குழந்தைங்களுடைய மைண்டில் ஹாப்பினஸோடைய இமேஜ் உண்டாகும், ஃப்ரெஷ்னஸோடைய இமேஜ் உண்டாகும். எதை பற்றி உண்டாகும்? அந்த நாளை பற்றி உண்டாகும். அப்போ அந்த குழந்தைங்க பாசிட்டிவாக தன்னுடைய நாளை துவங்குவாங்க. அடுத்த கடைசியாக டாக்கிங் வைல் பிஸி. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பிஸியாக இருக்கும் போது பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டாப் பாதரிங் மீ, என்னை தொந்தரவு கொடுக்கறத நிறுத்து. இப்படி தான் நம்ம கற்றுவோம். அப்படியா இல்லையா? ஆனால் நீங்கள் இந்த இடத்துல இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் ஸ்டாப்னு சொன்னால் ஸ்டாப்போட இமேஜ் கிரியேட் ஆகாது. பாதரிங் மீ, நீங்கள் தொல்லை கொடுப்பது, இதனுடைய இமேஜ் தான் கிரியேட் ஆகும். இன்னும் கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, கேன் யூ டெல் மீ இன் அ ஃபியூ மினிட்ஸ். இதே விஷயத்தை கொஞ்சம் நிமிடங்களுக்கு பிறகு நீ என்கிட்ட சொல்லலாமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு. இப்படி பொலைட்லி நீங்கள் பேசும்போது அந்த குழந்தை அப்படியே போயிடும். ஓ, என் பேச்சை கேட்குறதுக்கு அம்மா இருக்குது, என் பேச்சை கேட்குறதுக்கு அப்பா இருக்காங்க, இப்போ நம்ம அப்புறமா சொல்லிடுவோமே சொல்லி அந்த குழந்தைங்க அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு உண்மையிலேயே தொந்தரவு கொடுக்கறத விட்டுட்டு அவங்களுடைய வேலையை பார்த்து போயிடுவாங்க. அதுக்கடுத்த பொறுமையாக நீங்கள் போய் கேட்கணும். இப்படியே நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்க வச்சு உங்களை அவ்வளோதான், என் அம்மா ஃப்ராடு பண்ணணும், என் பேச்சை கேட்காது. அப்போ நீங்கள் பேசும்போது இன்னும் கொஞ்சம் தீவிரமாக தொல்லை கொடுக்கும். அதனால் வாக்கு கொடுத்துட்டீங்களா, அதுக்கு அடுத்த பொறுமையாக உட்காந்தீங்கம்மா என்னம்மா சொல்லுவோம் அந்த நீ சொல்லு. அந்த குழந்தைகிட்ட ஒன்றுமே இருக்காதம்மா, என்னன்னம்மா ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு போயிடும். அவ்வளோதான். இது கேட்குறதுக்கு நீங்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி எனக்கு தொல்லை கொடுக்காத, எரிச்சல் கொடுக்காத, நிம்மதியாகவே இருக்க மாட்டேங்க அப்படிலாம் சொல்லி நமக்கு நாமளே ப்ரெஷரை உண்டாக்கிக்கிறோம் மட்டும் கிடையாது, அந்த குழந்தையே நம்ம நெகட்டிவாக மாற்றுறோம். இதாங்க பாசிட்டிவ் பேரண்டிங் லாங்குவேஜ். இந்த 10 விஷயங்களை வச்சு நீங்கள் உங்களுடைய நாள் முழுவதும் உங்களுடைய குழந்தைகளிடத்தில் பாசிட்டிவ் லாங்குவேஜை பயன்படுத்தி நீங்களும் பாசிட்டிவாக மாறி உங்களுடைய சரௌண்டிங் முழுவதையும் பாசிட்டிவாக ஆக்குங்க. உங்களுடைய கான்டாக்டில் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் கூட இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட தாட் ப்ராசஸை சேஞ்ச் ஆயிரும். பாய்.